ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போ அவசரமாக எதுக்காக தெரியுமா எங்கே இருந்தாலும் உடனே வான்னு உன்னை கூப்பிட்டேன். ஏன்னா வெளியே போயிட்டு வந்த ஒரு தகப்பன் தன் பிள்ளைங்களுக்கு பிடிச்சதை கையில் எடுத்துக்கிட்டு ஆசையாக வந்து குழந்தைங்களை பாசமாக கூப்பிடுறது போல தான் உனக்கு பிடிச்சதை கைகளில் ஏந்தி கொண்டு உன்னை வேகமாக ஓடி வர சொன்னேன். நீ என்கிட்ட கேட்ட உனக்கான விஷயத்தை தான் இப்போது உன் வாழ்வில் தருவதற்காக வந்திருக்கேன் என் செல்லமே. பல நேரங்களில் நீ உன் மேலேயே சந்தேகப்பட்டு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை நான் கொடுத்த போதெல்லாம் தவற விட்டுட்டேன். அப்புறமா கண்ணீர் விட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. இப்போதாவது உன்னையும் நம்பு, நான் உனக்கு நல்லது செய்வேன்னு என்னையும் நம்பு. நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாகவும் வரலாறாகவுமே கூட மாறும் என் செல்லமே. எது உனக்கு வேணும்னு என்கிட்ட வந்தியோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன். கவலைகளை கடக்கணும்னா கொஞ்ச நேரம் ஆகதான் செய்யும், ஆனால் எதுவுமே உடனே மாறிடாது தானே. உன் கவலைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் தர்றேன். ரொம்ப நாளாக உன் மனசில் இருக்க அந்த சொந்த வீடு கனவுங்கிறது இப்போது நனவாக மாறப்போகுது. உன் வீட்டில் இல்லறம் நல்லறமாக மாறும். இந்த சாயப்பாவை வணங்கக்கூடிய உன் உள்ளத்தில் நீ என்னவெல்லாம் ஆசைப்பட்டியோ எல்லா வேண்டுதல்களையும் உனக்காக நான் நடத்தி தரேன் என் செல்லமே. எப்பவுமே உன்னுடைய சிந்தனைகளையும் யோசனைகளையும் தவறான வழியில செதற விட்டுறாம அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்து. உன் மனசுல இருக்கக்கூடிய பயத்தை முதல்ல தூக்கி எறி. இது நடக்குமா அது நடக்குமான்னு யோசிச்சு குழம்பிக்கிட்டே இருக்காம என்னை மீறி எதுவும் தப்பாக நடக்காதுன்னு இந்த சாயப்பா மேல பரிபூரணமாக நம்பிக்கவை. எத்தனை முறை நீ கீழே விழுந்தாலும் இந்த சாயப்பா உன்னை கை தூக்கிவிட இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? கூடிய சீக்கிரம் அர்த்தமற்றதாக இருக்கும் உன் வாழ்க்கையில ஒரு அர்த்தத்தை கொடுக்குறேன். இப்போது நடப்பதையெல்லாம் பொறுமையாக பார்த்துக்கிட்டே இரு. நிச்சயமா நீ வியக்கக்கூடிய வகையில தான் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழும். நான் உன் கூட நிழலாக இருக்கும்போது நீ வருத்தப்படவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். யார் முன்னாலையும் நீ தலை குனிந்து நிற்கும்படியோ தரம் தாழ்ந்து கஷ்டப்படும்படியோ விட்டுட மாட்டேன். உனக்காக நீ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. நீ தவமிருந்து கேட்ட வேண்டுதல்கள் எல்லாமே இப்போ நிறைவேற போகுது. உன் நம்பிக்கையும் பொறுமையும் வீண் போகாது என் செல்லமே. உன்னுடைய நிலைமையை நிச்சயமாக நான் மாற்றி காட்டுறேன். இன்றிலிருந்து உனக்கான நல்ல நேரம் தொடங்கிருச்சு. உன் உடல் மனம் பணம் ரீதியான எல்லா கஷ்டங்களும் நீங்கி சகல நலமும் வளமும் பெற்று நீ சிறப்பாக வாழ போற. உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாக போகுது. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும். நீ நினைச்சதெல்லாம் உனக்கு நடக்கும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உனக்கு வெற்றி படிக்கட்டுகளாக மாறதான் போகுது. யாருக்கும் தெரியாமல் நீ சிந்திய கண்ணீரை எல்லாம் இந்த சாயப்பா நான் பார்த்துட்டேன். உனக்காக யாரும் இல்லைன்னு நீ நினைக்காதே என் செல்லமே. உனக்கு இப்போ நல்ல காலம் நெருங்கி வந்துருச்சு. நீ நம்பிக்கையை கைவிடாம இருந்தாலே எல்லாத்தையும் நல்ல முறையில் நான் உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். அளவில்லாத மகிழ்ச்சியும் இன்பமும் ஆறு போல பெருகி உன் வாழ்க்கை களை கட்ட போகுது. உனக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொன்னேன் அல்லவா. இனி யாரை தேடியும் எதை தேடியும் போக வேணாம். எல்லாமே தானாக உன்னை தேடி வரும். இனி வரக்கூடிய காலமும் பொற்காலமாக இருக்கும். என் நினப்புல நீ இருக்கும்போது உன் வாழ்க்கையை பத்தின பயமே உனக்கு வேண்டாம். யார் உன்னை கைவிட்டாலும் இந்த சாயப்பா கைவிட போறதில்ல. நீ எதிர்பார்த்ததையே உன் விருப்பம் போல நடத்தி தரப்போறேன். இதுவரைக்கும் நடந்ததும் இப்போது நடந்துகிட்டு இருக்கதும் எல்லாமே என்னுடைய செயல்தான். எதற்காகவும் நீ மனக்கலக்கம் அடையாதே. நடந்ததையும் நடக்கப் போவதையும் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம நான் காட்டுற வழியில செல்ல தயாராக என் செல்லமே. உன் மன பாரத்தையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாயிரு. உனக்கு வேண்டியதை நிச்சயம் நான் தருவேன். நேற்று நடந்ததெல்லாம் வச்சு இன்னைக்கு நாள் இப்படிதான் இருக்கும்னு ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். நாளைய சூழ்நிலை உனக்கு ஏற்றது போல நிச்சயமாக மாறும். என்னையே நம்புன, இப்போதும் என்னதான் நம்புற. இனிமேலும் நீ என்னை தான் நம்புவாய். அந்த அளவுக்கு உன்னுடைய எல்லா துயரங்களையும் துன்பங்களையும் மறக்க செஞ்சு உனக்கான நல்லதை நடத்த போறேன். என்னை வணங்கக்கூடிய உனக்கு வலிமையும் தைரியமும் உண்டுங்கிறத நீ மறக்காதே என் செல்லமே.
நீ காத்திருந்ததெல்லாம் போதும்னு தான் உனக்கான மிகப்பெரிய பரிசோட இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். என் பார்வை இப்போ உன் குடும்பத்து மேலே விழுந்துடுச்சு. இனி நீ நல்லா வாழ போற. உங்க வீட்டுக்கு இருந்த திருஷ்டியெல்லாம் கழிஞ்சு போய் இப்போது எல்லாரும் உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கும் செழித்து பார்க்கும் அளவுக்கும் நீ சிரிச்சு மகிழ்ந்து வாழ போற. யாரு திருஷ்டி வச்சாலும் இனிமே அது வேலைக்கே ஆகாது என் செல்லமே. அடுத்தவங்க யார் உன்னை எப்படி வேணாலும் பார்க்கட்டும், அதுக்கெல்லாம் நீ கலங்கவோ கவலைப்படவோ வேணாம். உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருப்பேன். உன்னை மனம் நோக செய்தவர்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவர்களுக்கு உரிய பதிலையும் அளிப்பேன். உன்னை கண்ணீர் விட செய்தவர்களுக்கு உண்டான பலனை நான் கொடுத்தே தீர்வேன் என் செல்லமே. ரொம்ப நாளா தீராத ஒரு பிரச்சனைய இப்போ தீர்த்து வைக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. உன் வாழ்க்கையை கலங்கடிச்சுக்கிட்டு இருக்க அந்த பிரச்சனைக்கு முடிவு இப்போது என்னிடமிருந்து உனக்கு கிடைக்கும். அடுத்த முறை நீ என்னுடைய ஆலயத்துக்கு வரும்போது நீ விரும்பிய எல்லா வரங்களையும் உன் கைகள்லையே நான் கொடுத்துட்றேன். எந்த பிரச்சனை வந்தாலும் சாய்ராம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே உன்னால் சமாளிக்க முடியும். எல்லா வினைகளையும் நேர்மறையாக கடக்க நீ முயற்சி செய்யும் போது அந்த பிரச்சனை சம்பந்தமா நீ என்கிட்ட கேட்ட வரத்தை எல்லாம் நான் உனக்கு கொடுத்துட்றேன். உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்ற நான் இருக்கும்போது நீ கவலையை விடு என் செல்லமே. நீ எதை தேடினியோ அது தானா உன்னை தேடி வரும். முயற்சி செஞ்சு தோத்தவங்க கூட இருக்காங்க. ஆனா இந்த சாயப்பாவை நம்பி வாழ்க்கையில சரிஞ்சு போனவங்கன்னு யாருமே கிடையாது என் செல்லமே. நீ தாங்க முடியாத மன துயரத்துல இருக்கிறதுனால யாருக்கிட்டையாவது சொல்லி அழுகலாமான்னு யோசிக்கிற. ஆனா உன் மனசுல உள்ளதை நீ சொல்லாமலேயே புரிந்து கொண்ட இந்த சாயப்பா உன்னை தாங்கி பிடிச்சு நீ நல்லா வாழ்றதுக்கான வழியை காட்ட போறேன். என்னை நம்பிய யாருமே வாழ்வில் தோற்பதில்லை. என்னை வணங்கக்கூடிய உன் வாழ்க்கையில இனி சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறும். உனக்கான நல்லதை நான் நடத்துறேன். கடல் போல துன்பம் வந்தாலும் உனக்கு கவலை வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா இந்த சாயப்பா கரையில நின்று உன்னை காப்பாற்ற தயாரா இருக்கேன். உன் துன்பம் எல்லாம் இப்ப முடிஞ்சு போச்சு. உனக்கான நல்லதை நிச்சயமாக நான் நடத்தி தரதான் போறேன். என் வாக்கு சத்தியமானது. உன் துன்பங்களையெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு உனக்கான இன்பத்தை இனிதே தருவேன். எதுவாக இருந்தாலும் மனசுல என்னை நினைச்சுக்கிட்டே கடக்க பழகு. உனது கவலையும் ஒன்றுமில்லாமல் காணாமல் போகும். இப்போ நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறது போல இந்த பிரச்சனை உன் வாழ்க்கைக்கு முடிவை கொடுக்க போறதில்ல. இது உன் வாழ்க்கைக்கான முடிவும் கிடையாது. வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சனை தான் இது. இதை தாண்டி நிச்சயமாக நீ நல்ல நிலைமைக்கு வருவ. உன் குலம் காக்க நலம் காக்க துயர் போக்க உன் மனதை குளிர்விக்க இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதற்காக வருந்துற? உன் துன்பம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும். நீ சற்றும் எதிர்பாராத விதத்துல வரப்போற வியாழன் நாளில் உன் வாழ்வில் ஒரு அற்புதத்தை நடத்த போறேன். நீ கேட்டதற்கெல்லாம் இருமடங்கு நற்பலன்களை நான் விரைவில் தருவேன் என் செல்லமே. மனசுல சோகம் இருந்தாலும் சரி, கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிஞ்சு மனசு வேதனையோட இருந்தாலும் சரி, இந்த சாயப்பா உன் கூட தான் இருப்பேன்றதை மட்டும் நீ மறந்துடாத. நிச்சயமா சாயப்பான்னு நீ கூப்பிட்டா அடுத்த நிமிஷமே ஓடி வந்து உன் குறைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு தருவேன். நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்கும்.